நம்ம இன்னைக்கு பழைய வீடு வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல ஒருத்தங்க குடியிருக்கிற வீட்டில் வில்லங்க எதுவும் இருக்காதுன்னு நினைக்காம அந்த பழைய வீட்டினுடைய வில்லங்க சான்றிதழை வாங்கி ஃபஸ்ட்டு சரிபார்த்து கொள்வது அவசியம். ஒருவேளை ஒரிஜினல் பத்திரம் காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொன்னால் கவனமாக இருக்க வேண்டும். எதுக்குன்னா, பத்திரம் பேங்க்லேயோ இல்லை தனிநபர்கிட்ட அடமானமோ வைக்கப்பட்டிருக்கலாம். அப்படி பத்திரம் காணாமல் போய் விட்டதாக போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கான நகல் பத்திரம் வாங்கி வச்சுருக்கலாம். பொதுவாகவே ஒரிஜினல் பத்திரம் வச்சுருக்கவங்க தான் அந்த வீட்டுடைய சொந்தக்காரங்களாக இருக்க முடியும். ஒரிஜினல் பத்திரம் கைவசம் இருக்கும்போது நகல் பத்திரம் செல்லாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் எல்லாத்தையும் டீட்டெயிலாக விசாரித்த பிறகு தான் வீடு வாங்க வேணும். பழைய பத்திரம் உள்ள அளவுகளையே புதிய பத்திரத்தில் எழுதுவது வழக்கமாக இருக்கும். அதனால் பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நீள அகல அளவுகள், பரப்பளவுகள் சரியாக இருக்குதான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை அளந்து பார்த்து கொள்வது நல்லது. எதுக்குன்னா, பக்கத்தில் குடியிருக்கிறவங்களால அந்த இடத்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா உள்ளாட்சி நெடுஞ்சாலைத்துறை அவங்களால கையகப்படுத்தப்பட்டிருக்கலாம். அப்புறமா வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணீர் வரி போன்றவைகள் நிலுவையில் இல்லாமல் கட்டி முடிக்கப்பட்டிருக்கான்னு ஆவணங்களை சரிபார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கட்டிடத்தின் ஆயுள் எவ்வளவு, கட்டிடம் கட்டப்பட்டு எத்தனை வருடம் ஆகியுள்ளது, அதோடைய கட்டுமான தரம் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் அனுபவம் உள்ள சிவில் இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒயரிங் பாதுகாப்பாக செய்யப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் எலக்ட்ரிக் இன்ஜினியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு கட்டிடம் முறையான அனுமதி பெற்றுள்ளதா, அந்த மனைக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில்தான் அந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதா என்பதையும், பொது இடம் மற்றும் சாலை கால்வாய்க்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அது கட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும், கட்டப்பட்ட முழு இடத்துக்கும் குடிநீர், கழிவுநீர், மின் இணைப்புகள் போன்றவைகள் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கட்டிட வரைபடத்தை கொண்டு சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதுவே பழைய கட்டிடமாக இருந்துச்சுன்னா, கிரயம் செய்வதற்கு முன்னாடி யாருக்காவது ஆட்சேபனை இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நியூஸ் பேப்பரில் விளம்பரம் பண்ணுறது நல்லது. கட்டிடத்துக்கு பங்குதாரர்கள் மற்றும் பரம்பரை சொத்தாக இருக்கும் பட்சத்தில் நேரடி வாரிசுகள் மற்றும் மறைமுக வாரிசுகள் போன்ற வாரிசுகளின் தன்மை குறித்து தீர விசாரித்து கொள்வது நல்லது. உயில் அல்லது ஏதேனும் செட்டில்மெண்ட் மூலம் ஒருவருக்கு கிடைத்திருந்தால் அவருக்கு கொடுத்தவருக்கு அப்படி கொடுக்கும் உரிமை உள்ளதா என்பதையும், விற்றவரின் தந்தை பெயரில் இருந்திருந்தால் அவரின் பிள்ளைகளின் ஆட்சேபனை இல்லை என்ற கையொப்பம் வாங்க வேண்டும். எதுக்குன்னா, உரிமையே இல்லாத ஒரு நபரின் அல்லது கூட்டு அதிகாரமுள்ள ஒரு நபரின் பெயரிலோ அல்லது போலியான ஒரு நபரின் பெயரிலோ அதிகார பத்திரம் தயாரிக்கப்படலாம். பவர் ஆஃப் பட்டாரணி மூலம் கிரயம் செய்யும்போது பவர் கொடுத்தவரை நேரில் சந்தித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். விற்பனை அதிகாரம் அளித்தவருக்கு அப்படி அளிக்கும் அதிகாரம் இருக்குதா அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் அதிகார பத்திரம் கொடுத்தவர் உயிருடன் இருந்தால்தான் அதிகார பத்திரம் செல்லும். அதனால் பத்திரப்பதிவு அன்னைக்கு பவர் பத்திரம் கொடுத்தவர் உயிருடன் இருப்பதற்கான லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தால்தான் பத்திரம் ரிஜிஸ்டர் செய்யப்படும். இதனால் கிரயம் பெறும்போது ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் கிரயத்தை ரத்து செய்து கொள்ளலாம் அல்லது கிரயம் செய்யாமல் போகலாம். வாங்க போகிற வீட்டின் உரிமையாளரிடமும் அனுபவத்தாரரிடமும் அக்கம்பக்கத்தினரிடமும் நன்கு விசாரித்து கொள்ள வேண்டும். இப்படி பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா வீடு வாங்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், சட்ட சிக்கலும் இல்லாமல் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின வீட்டில் நிம்மதியாக வாழலாம். இன்னும் இதுபோல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம RS ரைட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.